நெகேமியாவின் புஸ்தகம் ரொம்ப அருமையான புஸ்தகம். இதில் மொத்தம் 13 அதிகாரம் இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த 13 அதிகாரத்தையுமே நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 5 முதல் 11 வசனம் நெகேமியா ஒரு ஜெபத்தை செய்வார். அந்த ஜெபத்தில் இருக்கிற மெத்தட், வழிமுறையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ACTS ஆக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ACTS ஆக்ஸ், அந்த வழிமுறையிலே இந்த ஜெபத்தை என்ன பண்றாரு, செய்கிறார். இது வேற ஒன்றும் கிடையாது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அடோரேஷன், அதாவது அளவற்ற அன்பில் இருந்து தேவனை புகழ்கிறார். தேவன் என்ன செய்தார் அப்படிங்கிறதிலிருந்து வருகிற புகழ்ச்சி ஒன்று, தேவன் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல இருந்து வருகிற புகழ்ச்சி ஒன்று. தேவன் என்னவெல்லாம் செய்தார் அதிலிருந்து வருகிற புகழ்ச்சி. அதனாலதான் அதை ஒர்க்ஷிப்புங்கிறாங்க. அந்த ஒர்க் தேவனுடைய செயல்பாடு. அடரேஷன், இங்க ஏ ஃபார் அடரேஷன். அடரேஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அளவற்ற அன்பினால் போற்றுதல். தேவன் என்னவாக இருக்கிறார்? தேவன் நம்மிடத்துல அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். தேவன் என்னவாக இருக்கிறார்? கடந்த காலத்தில் நெகேமியாவுக்கு, அவருடைய இனத்தாருக்கு தேவன் என்னவாக இருந்தார்? ஒவ்வொரு ஜெபத்திலையும் அமரும் பொழுது முதல்ல ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்னன்னா, கடந்த நாட்களில் தேவன் எனக்கு என்னவாக இருந்தார். ஒரு அற்புதமான பாடல் ஒன்று இருக்கு ஆங்கிலத்துல, கவுண்ட் யுவர் பிளெஸிங், அதாவது எண்ணிப்பார் அவர் செய்த நன்மை. ஆயிரக்கணக்கான கோரஸ் பாடல்களை அவர் ஏற்றிருக்கிறார் அந்த பாடலாசிரியர். ஒரு நாள் முழுக்க தேவனை குறித்த ஒரு மெல்லிய சலிப்பு, ஒரு லேசான சலிப்பு, கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. சில சமயம் அது நம்முடைய சுயத்திலிருந்து எழும்பும், சூழலிலிருந்து எழும்பும். பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அதை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட எண்ணம் மேலோங்கி அவருக்கு வரும் பொழுது, ஆமாம், கடவுள் எனக்கு என்ன பெருசாக செஞ்சிட்டாரு, இவ்வளோ தூரம் அவங்களை பின்பற்றுகிறேன், அவருடைய பிள்ளைனா, அப்படி என்ன பெருசாக எனக்கு செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மனப்பான்மை மேலோங்கி அவனுக்கு வரும் பொழுது, அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரை எப்படி தூண்டுதல் செய்தார்னா, இல்லை, நீ ஒரு இடத்துல உட்காந்து இதுவரைக்கும் தேவன் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். அதாவது அதை கருத்தில் கொண்டு வந்து நிறுத்து, அதை பின்னோக்கி பார், அதை அங்கீகாரம் செய், அதை யோசித்துப்பார், அதை திரும்பிப்பார் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் தனக்குள்ளே ஏவுவதை அறிந்து கொண்டு ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து வச்சுட்டு கடந்த நாட்களிலே அவர் செய்த நன்மைகள் எல்லாம் அப்படியே பட்டியலிடும் பொழுது அதை அப்படியே போய்கிட்டே இருந்துச்சான், முடிவில்லாமல் போய்கிட்டே இருந்துச்சான். அப்பொழுதுதான் அவர் என்ன பண்றாரு, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அவர் இருதயம் நன்றியால் என்ன பண்ணுது, நிரம்புகிறது. அப்போ பிறந்த பாடல் தான் கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ், எண்ணிப்பார் அவர் செய்த நன்மைகள். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபத்தை உட்காரும் பொழுது, எனக்கு தேவன் இது வரைக்கும் என்னவாக இருந்தார், இந்த நிமிடம் வரைக்கும் என்னவாக இருந்தார். இப்போ இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னா, தேவன் இந்த நாளிலே இந்த நிமிடம் வரைக்கும் இந்த ஊழியத்திற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். சரியா? இப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அந்த செய்தியை பதிவு செய்யும்படி நான் அமரும் பொழுதுமா அதை பின்னாடி யோசிச்சு பார்ப்பேன். சரி, நம்மளுடைய ஊழியம்லாம் எப்பயோ முடிஞ்சிடும் நான் நினைச்சினேன். ஆனால் தொடர்ந்து அதை என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ தேவன் என்னவாக இருக்கிறார்? அப்ப இவர் என்ன சொல்றாரு, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன், நேசிக்கப்படக்கூடிய தேவன்,
அதுதான் தேவன் என்னவாக இருக்கிறார். அடோரேஷன், அளவற்ற அன்பினால் அவரை போற்றுவது. 6-7 வாசிக்கிறேன். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாவ அறிக்கையின் முதல் பதி கன்ஃபெஷன். ஏ சொல்லியிருக்கேன். அடுத்தது சி, கன்ஃபெஷன், பாவ அறிக்கை செய்தது. என் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமையினால் அழிகிறார்கள். அது உண்மைதான். பரிசுத்தம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? பரிசுத்தம் பெரும்பாலும் எங்கிருந்து வருது? அறிவில் இருந்து தான் வருது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாதனால என்ன பண்றாங்க? அழிகிறார்கள். பரிசுத்தம் இருக்கும், ஆனா நிறைய தினம் அறிவு இல்லாதனால ஜனங்க என்ன பண்றாங்க? அழிகிறாங்க. இப்ப அறிவு எங்க வரும்? வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க டீட்டெயிலா வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனை என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். 2 கேள்வி, பெரும்பாலான கேள்வி. சின்ன குழந்தைங்கள்லாம் சீரழிச்சு கொல்லப்படுறாங்களே, என்னை சுற்றி இவ்வளவு வன்முறையா இருக்கு, கடவுள் இதெல்லாம் கேட்கவே மாட்டாரா? அப்படி கேட்குறாங்களா இல்லையா? கடவுள் தானே பார்த்துட்டு தானே இருக்காரு. கடவுள் சும்மா தானே இருக்கிறாரு. இது இப்படி தீமை உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் தடுக்கிறாரா? அவர்களை நியாயம் திருக்கிறாரா? அவர்களை அழிக்கிறாரா? கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்து ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? இப்படி ஒரு பேரிடர் வந்து ஒரு 100 பேர் சாகணுமா? கடவுள் இரக்கமே இல்லையா? இப்ப ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கணுமா, நீதி செய்கிறவராக இருக்கணுமா? எப்படியும் கடவுளை என்ன பண்ண போறாங்க? கொஸ்டின் பண்ண போறாங்க. அநீதி நடக்கும் பொழுது தேவன் அதில் தலையிடவே இல்லை, அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கடவுள் எங்கே? ஏதாவது ஒரு பேரிடர் நடந்து, அந்த பேரிடருக்கு அவர் காரணம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு பேரிடர் நடந்துருச்சு, அப்போ ஜனங்களுடைய மனசு என்ன? கடவுள் இரக்கம் இல்லாதவராக இருக்கிறாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்க? ஜெபத்துக்கு இன்றியமையாத 2 காரியம் சொல்றேன். இன்ஃபைனைட் பீயிங், அளவில்லாத முடிவில்லாத ஒருவர் யாரு? தெய்வம். நான் யாரு? ஃபைனட். நான் அளவுக்குட்பட்டவன். இன்ஃபைனைட் பீயிங். நான் யாரு? ஃபைனட் பீயிங். அவளை முழுசா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. 2வது, இண்டிபெண்டன்ட் பீயிங். அவர் ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடியவர். நான் வந்து டிபெண்டன்ட் பீயிங், எதையும் சார்ந்து கொள்ளாமல் என்னால் வாழ முடியாது. அப்படி ஒரு நபர் தன்னிச்சையாக வாழக்கூடிய ஒருவரை, தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒருவரை புரிஞ்சுக்கணும் அல்லது ஜட்ஜ் பண்ணணும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம், ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவரை செய்ய முடியாது. 2 காரியம் ஞாபகம் வச்சுங்க. இன்ஃபைனைட் பீயிங், நான் யாரு? ஃபைனட் பீயிங். அளவில்லாத தேவன், நான் அளவுக்கு உட்பட்டவன். எதெல்லாம் அவர் அளவில்லாதவர் இருக்கிறாரு? அவருக்கு முக்காலங்கள் இருக்கா? கடந்த காலம் இருக்கா? நிகழ்காலம் இருக்கா? இறந்த காலம் இருக்கா? அவரு 3மே அவர் கிடையாது. அது யாருக்குன்னா, அதனாலதான் ஜெபத்துல என்ன சொல்றேன்? இன்றே செய்யும் அப்படிங்கிறேன். இன்றைக்கே செய்வீராக. ரைட் நவ். கேட்டிருக்கீங்களா? நீ எத்தனை மொழியில சொன்னாலும் இன்னைக்கெல்லாம் செய்ய மாட்டார். அவர் இன்ஃபைனைட் பீயிங். நம்ம தான் காலத்துக்குள்ள இருக்கோம். காலத்துக்குள் இருக்கிறதுனால தான் எனக்கு பதட்டம். காலத்துக்குள்ள இருக்கிறேன், டைம் போய்கிட்டே இருக்குங்கிறனால தான் எனக்கு பதட்டம். அவர் வந்து காலத்திற்கு வெளியே இருக்கிற தேவன். இன்ஃபைனைட்ல ஒரு அட்ரிபியூட், ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அடுத்தது கவனிங்க. காற்றை உண்டு பண்ணினார், கடலை உண்டு பண்ணினார், மண்ணை உண்டு பண்ணினார், விண்ணை உண்டு பண்ணினார். எல்லாவற்றையும் உண்டு பண்ணிட்டு தான் கொண்டு வந்து என்ன பண்றாரு? என்னை உண்டு பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு முன்பாக படைக்கப்பட்ட எதுவும் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்ப டிபெண்டன்ட் பீயிங். நான் யாரு? காற்று இல்லாமல் வாழ முடியாது, அதனாலதான் காற்றை எனக்கு முன்பாகவே உண்டு பண்ணினார். நீர் இல்லாமல் வாழ முடியாது, அதனாலதான் எனக்கு முன்பாகவே என்ன பண்ணாரு? நீரை உண்டு பண்ணினார். நிலம் இல்லாமல் வாழ முடியாது, தாவரம் இல்லாமல் வாழ முடியாது, அதனால நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, அதனாலதான் எனக்கு முன்பாகவே இவைகளெல்லாம் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணார். அப்ப நான் யாரு? நான் சார்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தன்மையிலே படைக்கப்பட்டிருக்கிறேன். சார்பு நிலையிலுள்ள ஒரு ஜீவ ஆத்துமா நான். அவர் யாரு?
இண்டிபெண்டன்ட். நான் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் என்ன இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை பொறுத்து அவர் இயங்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தேவன் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்ப ஜெபத்துல 2 காரியம் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அவர் இன்ஃபினிட் பீயிங். எனக்கு தான் காலம் இருக்கு, அவருக்கு என்ன கிடையாது, காலம் இல்லை. நான் சொல்றது ஒண்ணுதான், மற்றதெல்லாம் உங்களுடைய மனதுக்கு விடுகிறேன். 2வது, நான் தான் டிபெண்டன்ட், அவர் இண்டிபெண்டன்ட். சரியா? அப்ப நான் இல்லாமல் அவர் என்ன பண்ண முடியும், இயங்க முடியும். அப்படிங்கும் பொழுது என்னை பொறுத்து அவர் செயல்படணும்னு நினைக்கிற கூடாது. நம்ம அப்படியே பழகிட்டோம் பாருங்க. நம்மளுடைய எண்ணத்தின்படி தான் உலகமே இயங்கணும்னு நினைப்போம். எல்லாமே நான் நினைக்கிற மாதிரியே என்ன பண்ணணும், நடக்கும். இன்னைக்கு வத்தல் காயப்பட போறேன், இன்னைக்கு மழை வர கூடாது. நான் எப்படி தான் இயங்குவேன், என்னுடைய விழுந்து போன சுவாபத்திலிருந்து என்னை சுற்றி தான் உலகமே இயங்கணும்னு நினைப்பேன். என்னை சுற்றி தான் என்ன இயங்கணும், அந்த சராசரமுமே என்னை சுற்றி தான் இயங்கணும். ரொம்ப வேர்க்குது, மழை வந்தால் நல்லா இருக்கும். அப்போ மழைங்கிறது எதுக்கு? மழைங்கிறது ஒரு யூனிவர்சல் ஸ்ட்ரக்சருங்க. நம்ம வீட்டில் நான் என் தலை மேலே உழுவுறதுனால மழைங்கிறது பர்சனலைஸ்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது. தனிப்பட்ட விதத்திலே நான் மழையை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட விதத்திலே மழையை நான் கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்றது புரியுதா? இல்லை. ஜெபத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், எல்லாவற்றிற்கும் ஜெபம் தீர்வு அல்ல. மனம் திரும்புதலுக்கு மாற்று ஜெபம் அல்ல. அப்படி கொண்டு வரக்கூடாது. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு மாற்று ஜெபம் அல்ல. செயல்படுவதற்கிற வாழ்வுக்கான மாற்று ஜெபம் அல்ல. ஜெபத்தை நீங்க எதோடையும் ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. சாதாரணமாக சொல்றேன் பாருங்க, கல்யாணத்தில் ஐஸ்கிரீம் வச்சிட்டாங்கன்னா, ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இயற்கை விதியை தேவன் ஜெபத்தின் மூலம் மாற்றுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உலகமே இப்போ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விதிகளில் இயங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இயற்கை விதியை உங்கள் ஜெபம் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நேச்சுரல் லாஸை உங்கள் ஜெபம் மாற்றுமான்னு கேட்குறேன். கேடு நிறைந்த உணவை உட்கொண்டால் உங்களுக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்க? வியாதி வரும். நேச்சுரல் லா. அதை உங்கள் ஜெபம் மாற்றுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன பண்ணாது, மாறாது. நேச்சுரல் லாஸை என்னுடைய ஜெபம் மாற்றும் அப்படின்னு நான் நினைக்கல. ஜெபம் என்பது அதற்காக கொடுக்கப்பட்டதும் அல்ல. இயற்கை விதிகளை மாற்றி அமைப்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படி கிடையவே கிடையாது. இந்த சிருஷ்டியானது திட்டமிடப்பட்டு உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்துல நான் மழை பெய்யணும், மழை பெஞ்சா நல்லா இருக்கும், மழை பெய்யணும், மழை பெய்யக்கூடாது, அதெல்லாம் கடவுள் எப்படி எடுத்துக்குவான்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப லேசா எடுத்துக்குவார். கவனிங்க. அப்ப என்ன சொல்ல வரேன், ஜெபத்துல 2 காரியத்தை மறக்கக்கூடாது. ஒன்று என்ன, அவர் இன்ஃபைனைட் பீயிங். நான் பார்க்க முடியாத ஒன்றை அவரால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லை. அவர் என்ன நினைக்கிறாங்க, நீங்க எங்களுக்காக கவலைப்படணும்ல. நான் கவலைப்பட்ட வரைக்கும் பத்தாது, எங்களுக்காக யாரும் கவலைப்படணும். நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்ப இந்த அலைகளுக்கும் காற்றுக்கும் கட்டுப்பட்டவங்க யாரு? மனிதன். அதனாலதான் பயம் வருது. என்ன நினைக்கிறான், எனக்கு பயமா இருக்கே, நான் சாவ போறேனே, உமக்கு கவலை இல்லையா, உமக்கு அக்கறை இல்லையாங்கிற. அவர் எந்திரிச்சு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டீர்கள், காற்றையும் கடலையும் என்ன பண்ணாரு, அதட்டினார். நான் மிகுந்த அமைதி உண்டாயிற்று. என்னன்னா, இவர் ஒரு இன்ஃபினிட் பீயிங். அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், 2 ஞாபகம் வச்சுங்க. அப்ப நான் பயப்படுற மாதிரியே அவர் பயப்படணும், நான் பதட்டப்படுற மாதிரியே அவர் பதட்டப்படணும், நான் கவலைப்படுற மாதிரியே அவர் கவலைப்படணும் அப்படிலாம் அது கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனையோ அது அவருக்கும் பிரச்சனையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு இதுதான் ஆண்டவரே வழி, வேற வழியே இல்லை ஆண்டவரே. நான் லிமிட்டடா இருக்கனால தான் எனக்கு என்ன வருது, பயம் வருது, பதட்டம் வருது, ஒரு அவசரம் காட்டுறேன். கடவுள்கிட்ட ரெடிமேட் ஆன்சர் போறது. இதெல்லாம் பழையசுலேயே பேசியிருப்பேன், ஒருவேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்.
நூலை வச்சு மக விளாண்டுக்கிட்டே இருந்தா, பெரிய நூல் கண்டு விளாண்டுக்கிட்டே இருந்தா. எல்லாத்தையும் இழுத்து விடாத, சிக்கலாயிரும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவள் கேட்கவே இல்லை. கலட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா, விளாண்டுட்டே இருக்கா. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஃபைனலாக சிக்கலாயிருச்சு. இப்போ யார் கையில் கொண்டு வந்துறா? ஏன்னா அதுக்கு மேலே சிக்கலாக்க, அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே சிக்கல் ஆக்கவும் முடியாது. இப்போ ஒரு நிலை நான் சொல்கிறத கேட்டு தான், நான் சொல்ல புரியுதா? நான் எல்லாம் சொல்லுங்க சரி சொல்லுவோமா? அவர் சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் விலகி என்ன பண்ணிட்டீங்க, வந்துட்டீங்க. அல்லது அவர் சொல்லுவதை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அதனால தான் நான் சொல்றது புரியுதா? இனி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எவ்வளவு சிக்கலாக்க முடியுமோ என் வாழ்க்கை என்ன பண்ணிட்டேன், அவ்வளவு சிக்கலாகிட்டேன். இனி அவர் சொல்றதை கேட்டு தான், வேற வழி கிடையாது. அது அர்ப்பணம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே சில பேர் அப்படியும் வராங்க, உள்ள ஆண்டவருக்குள்ள வராங்க, நல்லேன்னு சொல்ல. ஆனால் அது என்ன கிடையாது, அர்ப்பணம். அப்படி ஒரு இடத்துக்கு வந்த பிற்பாடு அப்போ அவங்களுடைய ஜெபம் நேரங்கள்லாம் எப்படி இருக்கும்? நான் சொல்றத கடவுள் கேட்டுதான். இந்த நிர்பந்தத்தை யார் மேலே தூக்கி போடுவேன்? ஆண்டவர் மேலே தூக்கி போடுவேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்க ஜெப நேரத்தில். கவனிங்க. அப்போ இந்த குழந்தை வந்து கொடுக்கும் பொழுது சிக்கல் எடுக்கணும். இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விளையாடி அது சிக்கலாக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், சிக்கல் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? கரெக்டாக சொல்லுங்கள். அந்த நூலுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிச்சிடணும். அதுலேருந்து தான் என்ன பண்ணணும், எடுக்க முடியும். சொல்ல புரியுதா? எதா இருந்தாலும் நான் வியாதிப்பட்டுட்டேன், எவ்வளோ வேக்சின் எனக்கு ஜெபம் பண்ணிடுவேன் தெரியுமா? நான் எத்தனை கேள்விகளை எதிர்கொண்டிருக்கேன் தெரியுமா? சர்ச்சுக்கு வந்துட்டு நான் போனேனே, எனக்கு ஏன் ஆக்சிடென்ட் ஆகணும்? போனது ஒன்வேளை பொழைச்சது பெருசு. நான் ஏன் ஆக்சிடென்ட் ஆகணும்னு கேட்கல, நல்ல வேளை நீ பொழைச்சிக்கிட்ட, ஏன் பொழைச்சன்னு கேட்கணும். 6:7 என்னது? கன்ஃபெஷன், பாவ அறிக்கை. 6 உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியினுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உமது கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன பண்ணோம், பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். பாவத்து மாத்திரமல்ல, பாவத்திற்கான காரணத்தையும் என்ன பண்றாரு? நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வேத வசனங்களை கை கொள்ளாதே போனோம், கெட்டவர்களாய் நடந்தோம். இதெல்லாம் என்ன பண்றாரு அவரு சொல்றார். அப்ப கன்ஃபெஷன். 8-10 நன்றி அறிவித்தல், தேங்க்ஸ் கிவிங், ACT. 8 முதல் 10. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைந்து ஆறும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே. கடந்த நாட்களில் தேவன் இவர்களுக்கு என்னவாக இருந்தார்? தேவன் இவர்களுக்கு என்னவெல்லாம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்? தேவனுடைய வழிநடத்துதல்கள், கிருபைகள், இதையெல்லாம் சொல்லி என்ன பண்றாரு? நன்றி செலுத்துகிறார். 8-10 தேங்க்ஸ் கிவிங். 11 இங்கதான் ஜெபம் ஆரம்பிக்குது. பைபிள்ல இருக்க சிறிய ஜெபம் என்ன? பேதுரு நான் நடந்து வரவா ஆண்டவரேன்னு கேட்கிறார். நடந்து வாப்பாங்கிறார். ஞாபகம் இருக்கா? ஐயரே ஆண்டவரே அல்லது ஐயரே என்னை, அவ்வளவுதான். ஏன் அப்படி ஜெபம் பண்ணாரு? அப்பா பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சமுத்திரங்கள் நீரூற்றுகளை உண்டு பண்ணவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, அழைத்தவரே அப்படின்னு சொன்னா கடல் நான் 50-60 அடி ஆழம் உள்ள போயிருப்பார். காமன் சென்ஸ் தான் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை முடிக்கிறப்ப எங்க இருப்பாரு? தர தட்டி இருக்கும். சிம்பிள் ஜெபம். ஆண்டவரே என்ன பண்ண லட்சியம், ஆளை தூக்கி என்ன பண்ணிட்டாரு, உட்கார வச்சிட்டாரு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றதெல்லாம் இருக்கட்டுங்க, காமன் சென்ஸையும் விட்டுறாதீங்க ஜெபத்துல. ஏங்க நான் பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருக்கேன், பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலாக போகணும்னு நினைச்சேன். இதை மாற்றிட்டாலே, அதாவது ஆவியில நிரம்பிலாம் ஜெபம் பண்ணணும்.
காமன் சென்ஸோட என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். காமன் சென்ஸ் என்ன? கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பகுத்தறிவு. உயிரை காப்பாற்றுறதை விடவும் ஒரு சிறந்த பதில் இருக்க முடியுமா? பேதுருவுக்கு ஆண்டவர் செய்ததுலேயே சிறந்த உபகாரம் எது? உலக பிரகாரமா அவனை அந்த தண்ணியிலேருந்து தூக்குனது தான். எப்படி ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே என்ன லட்சியம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வதற்கு நீங்கள் பெருசாக ஜெபம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. காரியம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? வேதபூர்வமானது வல்ல. அதெல்லாம் அறியாம. அதெல்லாம் என்னதுங்க? அறியாம. ரைட். கடைசியில் வர பாருங்க. ஆண்டவரே, இதுதான் ஜெபம். அளவற்ற அன்பினால் ஆண்டவரை போற்றினார். 5வது வசனத்துல அடரேஷன். அதில் முதல் எழுத்து ஏ. தேவன் அவர்களுக்கு என்னவாக இருந்தார், கடந்த நாட்களிலே என்னவாக இருந்தார் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஜெபத்துல சொன்னாரு. அதுதான் ஜெபத்திற்கு மையம். அதுதான் ஜெபத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியையும் பலத்தையும் தருவது. அவர் என்னவாக இருந்தார் கடந்த நாட்கள்ல. எனக்கு 6-7 வசனங்கள்ல கன்ஃபெஷன், அதாவது பாவ அறிக்கை செய்தார். பாவ அறிக்கையும் செய்தார். பாவ அறிக்கைக்கான பாவத்திற்கான காரணத்தையும் என்ன பண்ணாரு? சொன்னார். நாங்க கீழ்ப்படியல, கீழே போய் விழுந்துட்டேன்னா நீர் என்னை பாதுகாக்கவில்லை, அப்படி கிடையாது. நான் அறிவு கட்டத்தனமா என்ன பண்ணேன்? போனேன். நல்லா புரிஞ்சுங்க. எந்த குடிகாரனையும் கேட்டு பாருங்க, கண்டிப்பா அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். அதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. எந்த குடிகாரனை கேட்டு பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட்லாம் மாட்டிடும். அது நேச்சுரலா. அது 8 to 10 தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங்கை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நன்றிங்கிற வார்த்தை இங்கே வராது. ஆனால் என்ன, அப்போ எதுக்காக அவருக்கு நன்றி சொன்னார் அப்படின்னு பாருங்க. 11 ஜெபம் ஆரம்பிக்குது. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக. இங்கதான் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளும் அப்படின்னு அந்த ஜெபத்தை என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். ஆக்சுவலா கடைசி மெத்தட் என்ன? சப்ளிகேஷன். ஜெபத்திலே விண்ணப்பம் என்பது ஜெபத்திலே கடைசியில் இருக்க வேண்டிய ஒண்ணு. இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அப்ப என்னது? அடரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன். அப்ப ACTS ஆக்ஸ் மெத்தட். அப்ப எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும்? தேவன் என்னவாக இருக்கிறார், உங்களுக்கு என்னவாக இருந்தார், என்னவாக அவரை அனுபவித்திருக்கிறேன், அவர் என்னவாக எனக்கு தெரியும். 2வது என்னதுங்க? பாவ அறிக்கை. நான் செய்த பாவத்தை மாற்றமல்ல, பாவத்திற்கான காரணத்தையும் சொல்லணும். சொல்லும் பொழுதுதான் நம்ம அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்னு அர்த்தம். எப்பயுமே பாவ அறிக்கையினுடைய இறுதி வடிவம் என்னன்னா, முழுமையான வடிவம் என்னன்னா, நான் பாவம் செய்தேன், பாவத்தின் விளைவுகள் வந்தது, அந்த பாவத்திற்கு காரணம் நான் தான், அந்த பாவத்தை வருங்காலத்திலும் செய்யாமல் வாழ எனக்கு உங்களுடைய பலம் வேணும். இந்த மொத்தத்தை சேர்ந்தது தான் கன்ஃபெஷன். மொத்தம் சேர்ந்தது தான் கன்ஃபெஷன். ரைட்? நாங்கள் அறிந்தும் அறியாமலும் அப்படிலாம் கிடையாது. தெரிந்தும் தெரியாமலும் இல்லை, தெரிஞ்சுதான் பண்ணேன். நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம். கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல். அடுத்தது என்ன? சப்ளிகேஷன், பிரார்த்தித்தேன். அங்கதான் ஆரம்பிக்குது ஜெபமே. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு காண்பித்தருளும். ராஜாவுக்கு முன்பாக எனக்கு என்ன காண்பித்தருளும்? இரக்கத்தை காண்பித்தருளும் என்று பிரார்த்தித்தேன். ஜெபம் பண்றவங்களா இருந்தா எப்படி ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க. தேவன் என்னவாக இருக்கிறார், எனக்கு என்னவாக இருக்கிறார். ஹூ இஸ், அதுல இருந்து வர்றதுதான் துதி. ரைட்டா? எனக்கு அவர் என்னவாக? பாவ அறிக்கை. பாவ அறிக்கையில் என்னென்ன வரணும்? தேங்க்ஸ், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்றதில்ல. அதில் நன்றிங்கிற வார்த்தையே வந்திருக்காரு. ரைட்? அடுத்தது என்னது? கடைசி என்னது? பிரார்த்தனை அல்லது விண்ணப்பம், சப்ளிகேஷன். சரியா? எனக்கு இது தேவை அப்படின்னு குறிப்பிட்டு கேட்பது. உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நீங்களா பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க ஆண்டவரே. புரியுதா? இது எப்படி, என்ன மாதிரி ஜெபம்? உமக்கு தெரியாதது இல்லை, நீங்க ஏதாவது செய்யும். நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணாலும் கடவுள் பர்டிகுலரா தான் செய்வார். எங்க வாசிக்கிறோம் இத? கானா ஒரு கல்யாணத்துல என்ன உண்டாச்சு?
திராட்சை ரசம். அப்ப அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க? திராட்சை ரசம் குறைவு. அடுத்து என்ன சொல்றாங்க? எதையாகிலும் செய்யும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பர்டிகுலரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தண்ணியை எங்க கொண்டு போ? தண்ணியை கொண்டு கச்சாடியில நிரப்பு. அதை கொண்டு போய் எங்க ஊத்து? சொல்லுங்க. அதை கொண்டு போய் எங்க ஊத்து? அந்த பந்தி விசாரிப்புக்காரங்கள்ட்ட போடு. சொல்ல புரியுதா? இப்ப கோதுமையை திராட்சை ரசமா மாத்தினாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதத்துலயுமே ஒரு ஃபார்மெட் இருக்கும். கோதுமையை திராட்சை ரசமா மாத்திட்டாரா? ஒரு 10 சப்பாத்தியை போடுப்பா எல்லா இதுலையும். எதைதான் மாத்தினாரு? தண்ணீரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலத்திற்கு வெளியே இருந்து கிரியை செய்கிற ஆண்டவர். அதுதான் அந்த அற்புதம் சொல்லி தருது. ஏன்னா திராட்சை ஜூஸ் வேணும்னா அப்படியே புளிஞ்சு உடனே என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஒயின் வேணும் அப்படின்னா பல நாளுக்கு முன்பாக என்ன பண்ணணும்? அதை செய்யணும். சாராயம் கிடையாது, ஒயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதை பற்றி வீடியோ பேசியிருப்பேன், நீங்கள் தேவைன்னா கேட்டு பாருங்க. சாராயம் கிடையாது. ஒயின் வேணும்னா பல நாட்களுக்கு முன்பாக அதை என்ன பண்ணணும்? பல நாட்களுக்கு முன்பாக செய்ய வேண்டியது உடனே கிடைக்கணும் அப்படின்னா காலத்தை கம்ப்ரஸ் பண்ணணும். காலத்திற்கு மேலாக செயல்படக்கூடிய ஆண்டவர். அதை காண்பிக்கிறதுக்கு தான் அந்த அற்புதம். அதிலிருந்து தனிநபர்கள் பயனடைந்தார். கடல் மேலேயே நடந்தார்னா மேஜிக் கட்ட கிடையாது. இயற்கைக்கு மேலாக செயல்படக்கூடிய ஆண்டவர். அதை காட்டுறதுக்கு தான் இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர். இவர் மேசியாங்கிறத ப்ரூவ் பண்ணணும். கடல் மேலே நடந்தது மேஜிக் கிடையாது. அப்போ ஒரு அற்புதத்துல உலகளாவிய நன்மைன்னு ஒன்று இருக்கும். உலகளாவிய நன்மை ரொம்ப எளிமையா தரேன். எனக்கு உணவும் உடையும் தராருன்னா நான் அதுல பர்சனலா பயனடைகிறேன்னா இல்லையா? தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஒருவேளை இப்படி இருக்கலாம், என் மூலமாக ஒரு 50 பேர் பயனடையணும் ஆண்டோடைய வார்த்தையின்படி. அதுக்கு நான் சஸ்டெயின் ஆகணும். அப்போ உலகளாவிய திட்டம் எது? காட்ஸ் யூனிவர்சல் பிளான் எது? அந்த 50 பேருக்கு அல்லது நான் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்காக எனக்கு நடக்கிற அற்புதம் என்ன? ப்ரொவிஷன் என்ன? உணவும் உடையும். இப்போ இது ரெண்டாவது. இதிலே தனிநபராகிய நான் பயனடைந்தாலும், ஆனா தேவ நோக்கம் எது? ஜனங்கள் என்ன பண்ணணும்? பயனடை. இப்படி கேட்ட வார்த்தையை சிந்திங்க. இப்ப இதெல்லாம் வெளியே போயிடக்கூடாது. இதெல்லாம் வெளியே போயிடக்கூடாது. ஆண்டவர் தான் இதை நிப்பாட்டணும். எப்படி நிப்பாட்டுவாரு? ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு அவங்க இருதயத்தில் அது தங்கும். மற்றபடி இதை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லை இல்லாத ஒரு ஆண்டவர். நான் எல்லைக்கு உட்பட்டவன். இண்டிபெண்டன்ட், தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டவர். நான் யாரு? டிபெண்டன்ட், சார்ந்து கொண்டு செயல்படக்கூடிய விதத்துல படைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடைவெளி இருக்கு இல்லையா? இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு தான் ஜபம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னது? ஜபம். இப்போ ஜபத்தில் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அங்கங்கே சில காரியங்கள் சொன்னேன். ஆவியிலையும் நம்ம ஜபம் பண்ணணும், காமன் சென்ஸும் வேணும். காமன் சென்ஸுங்கிறது கடவுளுக்கு விரோதமானது கிடையாது. கடவுள் தான் அதை கொடுத்துருக்கிறார். கடவுளை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது தான் பகுத்தறிவு. பகுத்தறிவின் நோக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்றது கிடையாது. கடவுளை அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது. பகுத்தறிவுங்கிறது ஆன்மீக அறிவுக்கு விரோதமானதும் கிடையாது. ஆன்மீக அறிவுக்கு விரோதமானது. ஆன்மீக அறிவை சரியாக புரிந்து கொள்வதற்கு என்னது தேவை? பகுத்தறிவு தேவை. நான் அப்படிதான் அதை ஆண்டவர் வடிவமைச்சிருக்கார்.